ஹைடா. வாடா. என்னடா இன்னைக்கு எவ்வளவு லேட்டு? எப்பவும் கரெக்டா டைம்குள்ள வந்துருவ. இந்த ராஜபையன் ஒரு இடம் பார்க்க போகணும்னா நீயும் வாடான்னா வரேன்ன. வெயிட் பண்ணு 10 நிமிஷத்துல வரேன்னா பார்த்தா 3/4 மணி நேரம் கழிச்சு வரான். அதான் அவன் கூட போய் இடத்த பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவன் தான் என்ன வந்து டிராப் பண்ணிட்டு போனான். சரி சரி, சாப்பிட்டியா? நான் வரும்போதே சாப்பிட்டேன். என்னடா இது? யாது செல்லு புதுசா? இல்லடா, இன்னைக்கு இந்த ராஜ பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ரோட்ல கீழே கிடந்துச்சு. சரி யாருதுன்னு பார்த்து கொடுத்துலன்னு பார்த்தா போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் யாருது என்னதுன்னு பார்த்து கொடுக்கணும். யாருதுன்னு எப்படி தெரியும்? ரீசன்ட் கால் லிஸ்ட்ல கடைசியா யார்கிட்ட பேசிருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி சம்பந்தப்பட்டவங்கள பிடிக்க வேண்டியதுதான். என் போனும் தான் தொலைஞ்சு போச்சு. அது உன்ன மாதிரி நல்லவங்க கையில கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். 22,000 ரூபாய் போன் எடுத்தவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நீ என்னடானா சார்ஜ் போட்டு திருப்பி கொடுக்க போறாங்கற? ஏதாவது ரிப்பேர்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்ப போல இருக்கு. ஏண்டா இந்த ராஜபையிலும் இதே தான் சொன்னா, போன் ஆட்டையை போட்டுடலான்னு. உங்களுக்குலாம் நல்ல புத்தியே கிடையாதா? எது கிடைச்சாலும் வச்சுக்கணும். பாவம் தொலைச்சவன் என்ன பாடுபடுவான். நல்லது செஞ்சா குறை சொல்றீங்களேடா. ஏண்டா டேய், எப்படி நாளைக்கு காலைல அந்த பேண்ட்டை போட போறதில்ல, துவைக்க தான் போட போற. துவைக்க போற பேண்ட்டை எதுக்கு மடிச்சு டைம் வேஸ்ட் பண்ற? நாளைக்கு தானே துவைக்க போறேன், அது வரைக்கும் எதுக்கு அசிங்கமா தொங்கிட்டு இருக்கணும்? அப்ப சட்டையை மட்டும் தொங்க போடுற, அதையும் மடிச்சு வைக்க வேண்டியதானே? போட்டுட்டு இருந்த சட்டையை கழட்டி உடனே மடிச்சு வச்சா ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரும். தொங்க விட்டா காயும். அதுக்கு தான். டேய் எனக்கு டீ போட போறேன், உனக்கு வேணுமா? தேங்க்ஸ்டா, நானே கேட்கணும் இருந்தேன். போடு போ. இந்தடா. தேங்க்ஸ்டா. அம்சமா இருக்குடா டீ. நானும் தான் அப்பப்ப டீ போடுறேன். நான் போடுற டீ மட்டும் இப்படி வரவே மாட்டேங்குது. ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் சகிக்க முடியல. உன்னால மட்டும் எப்படி இப்படிலாம் நல்லா போட முடியுது? டீ போடும்போது டீயை மட்டும் நினைச்சிட்டு போட்டா டீ நல்லா தான் வரும். டீ போடுற, சமைக்கிற, வீடு பெருக்கிற, துணி துவைக்கிற, இதோட சம்பாதிக்கவும் செய்யற. கொடுத்து வச்சவட உனக்கு வர போறவ. செண்பகா. என்னடா ஏதோ பொண்ணு பேர்லாம் சொல்ற? ஏதாவது செட் ஆயிடுச்சா? இல்லப்பா, கால் லிஸ்ட்ல இருக்க முதல் பேரை படிச்சேன். ஆரம்பிச்சிட்டே உன் சமூக சேவைய? சரி. ஹலோ. ஹாய், திஸ் இஸ் பிரேம். மே ஐ நோ ஹூஸ் இஸ் ஆன் தி லைன்? லைன்ல நிக்கணுமா? ஏண்டா நாங்க ஏண்டா லைன்ல நிக்கணும்? நானே கால் ஒடிஞ்சு போய் கிடக்குறேன். நோ நோ நோ, ஐ மீன் மீன் கருவாடெல்லாம் விக்கிறியா? பெரிய வெள்ளக்கார தோற. ஏய், உனக்கு தமிழ் தெரியுமா இல்ல தெரியாதா? ஓ சாரி, மன்னிச்சுக்கங்க. என் பேர் பிரேம். உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு, ஊரு, குளம், கோத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் பேர்ல அர்ச்சனை பண்ண போறியாங்க? போக்கத்த பையல. எத்தனை பேர் கிளம்பி இருக்கிய? ஏதாவது லக்கி பரிசு கிடைச்சிருக்குன்னு சொல்ல போறியாங்க? ஹே லுக். என்னது ருக்கா? ஏடா நான் என் பேரை சொல்லவே இல்ல. ஏதோ எடுபட்ட பையன் என் பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்றான்டா. ஹலோ மேடம், நான் ருக்குன்னு சொல்ல மேடம், லுக்குன்னு சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்க போனு கீழே கிடந்தது. ஓனர் யாருன்னு தெரியல. போன்ல செண்பகான்னு போட்டு இந்த நம்பர் தான் இருந்துச்சு. அதான் அவங்க கிட்ட பேசினா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இந்த போன் ஒப்படைச்சிடலான்னு உங்களுக்கு கால் பண்ணேன். கீழே கிடந்துச்சுன்னா நேரா செம்பவத்துக்கு தான் போன் பண்ணி பேசுவியாங்க. வேற நம்பரே உனக்கு கிடைக்கலையாங்க? இல்லங்க, இவங்க நம்பர் தான் ரீசன்ட் கால் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதனால தான் இவங்களுக்கு கால் பண்ணேன். வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. உங்க உள்நோக்கம் வெளிநோக்கம் பத்தி எங்களுக்கு தெரியாமலையா இருக்குது? எவா கிடைப்பான அலைய வேண்டியது, எப்படியாவது போன் நம்பரை கண்டுபிடிச்சு எதையாவது பேசி மனசை கலைக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு. முதல்ல இந்த திருட்டு சிரிக்கிய சொல்லணும். கண்ட ஆம்பளை பயிர்வனா பேசுறானுவனா இவா இடம் கொடுக்காமலே பேசுறானுவ. சித்தி போன கொடு. ஹே மேன், who are you man? Why disturb? I call police. Police, you know police? I beating. I am angry man, angry. Make you jangry. You know, I am rowdy. I trace address, beating, hospital, admitting, mortuary. Don't come, don't call. Idiot. எப்படி சித்தி? அப்படியே காமெடி சீன் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நீ மட்டும் சுதந்திர போராட்டத்தப்ப இருந்திருந்தேன்னு வச்சுக்கவே, நீ பேச இங்கிலீஷை கேட்டு வெள்ளக்காரன் தன்னால ஓடிப்பான்.
என்ன சித்தப்பு உன் பொண்ணுக்கு இங்கிலீஷே தெரியல, செலவுக்கு பயந்து தமிழ் மீடியத்துல சேர்த்து விட்டியா? பாருங்க நான் பேசுற இங்கிலீஷ் அதுக்கு புரியவே மாட்டேங்குது. டேய், நீ ஏன் அறகுற? நீ பேசுற இங்கிலீஷ் அதுக்கு மேல. இந்நேரம் நீ பேசுனதை கேட்டு அந்த பக்கத்துல இருந்தவன் நேரம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். ஏன்டா தமிழ்ல பேசி தொலைக்க வேண்டியதானடா? தமிழ்ல பேசினா கௌரவமா இருக்காதுல்ல, இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு கௌரவம் நினைக்கிறாளுங்க. எது? புரியுற தமிழ் மொழியில பேசுறது உனக்கு கௌரவ குறைச்சலு, புரியாத இங்கிலீஷ்ல பேசுறது உனக்கு கௌரவமா? எவன்டா உங்க மனசுல அப்படி கெடுத்து வச்சது? கொஞ்சமாவது யோசிங்கடா. கவனம் சித்தப்பா. சென்பா சென்பா இங்க வா. பார், உன் நம்பருக்கு யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. சித்தியும் நானும் பேசிதான் கட் பண்ணுமே. ஆமா, உன் போனுக்கு ஏன் இத்தனை பசங்க கால் பண்றானுங்க? இது என் ஃப்ரெண்ட் பியூலா நம்பர். பியூலாங்கிறது பொம்பளை பிள்ளை பேரு தானே, ஆனா ஆம்பளை பைய குரல் கேக்குதே எப்படி? கண்டா பொம்பளை பிள்ளை பேரை போட்டு வச்சுட்டு ஆம்பளை பையன் நம்பரை சேமிச்சு வச்சிருக்காங்க. ஆமா 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 பண்ணிருப்பா, இருந்தாலும் இருக்கும். இந்த பொம்பளைங்களையும் நம்ப கூடாது. இத பாரு, ரொம்ப ஓவரா பேசாத, கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கோ. ஏய் நான் எதுக்கு என்ன கத்துற? சித்தி தானே போன் வாங்கி பேசி. தைரியம் இருந்தா அதை திட்டு பாப்போம். ஏண்டா அந்த பிள்ளைய பாவம் புண்ணியத்துக்கு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நீ எங்களுக்குள்ள சிண்டு முட்டி விட பாக்குறியாங்கோ? நீ போய் வேலையை பாருமா. போம்மா. இங்க வா, திண்டு தொலைச்சிட்டுல, கிளம்பு தொலை. நானே அவளை எப்படியா தாங்கி தடுக்கி வேலையை வாங்கிட்டு இருக்கேன். என்னடா லுக்கு? போடா. இவன் பத்தி விட்டுருவான் போல. ஏய், உனக்கு வேற தனியா சொல்லுவாங்களா? போடா. ஏம்மா போய் படுப்போ. ஆளுக்கு ஒரு கச்சேரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ச்சே. செண்பக சூப்பர் ஆயிட்டலடா அவ. என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல செண்பகா பத்தி பேசுனியா, அதான் ஒரு மாதிரி. அவளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது, அப்புறமேட்டு கான்டாக்டே இல்லை. இப்பதான் அவளை பார்க்குறேன். சும்மா சொல்லக்கூடாதுடா, ரொம்ப மொழுன்னு பார்பிடால் மாதிரி இருக்கா. என்ன பார்பிடால் கொஞ்சம் ஒல்லியா 0 சைஸ்ல இருக்கும், இவ கொஞ்சம் எக்ஸல் சைஸ்ல இருக்கா. பரவாயில்ல, அதுவும் நல்லாதான் இருக்கு. சரி 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 விடு 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 விடு. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஏதோ படிக்கணும்னு சொன்னியே, அதை படிச்சு பாஸ் ஆகிற வழியே பாடுறா. அதை விட்டுட்டு பொண்ணுங்க கிண்ணுங்கன்னு அண்ணன் கிட்டியே போ 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 போ. சித்தி சித்தி, எதுக்கு இப்போ இப்படி கத்துற? சும்மா இரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க தர. உன் பையன் ஆகாஷ் அவன் போக்கே சரியில்லை சித்தி. அவன் போக்குக்கு என்ன? ஒன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு சோறு போடுங்கன்னு கேட்டானா? சோத்த கொடுங்கன்னு கேட்கல, ஆனா வாழ்க்கை கொடுங்கன்னு கேக்குறானே. புரியுற மாதிரி சொல்லுடா. சித்தி, உன் பையன் செண்பகா கிட்ட சரண்டர் ஆயிட்டான். என்னடா சொல்ற? ஆமா சித்தி, பார்த்து நடந்துக்க. உன் பையன் என்ன மாதிரி கிடையாது, நல்லா படிச்சவன், இன்னும் மேல் படிப்புலாம் படிச்சு பெரிய லெவலுக்கு வர போறவன். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டி போட்டு கியூல நிப்பாங்க. உனக்கும் வரதட்சணை நிறைய வரும், அதை வச்சு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா செண்பகாவை மட்டும் உன் பையன் கட்டினான்னு வெயி, அப்புறம் உன் வீட்டுல தரத்துறம் தான். ஏற்கனவே அந்த குடும்பம் கடன்ல மூழ்கி இருக்கு, அதெல்லாம் உன் பையன் தான் அடைக்கணும். செண்பகாக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கு, அந்த பொண்ணுக்கு உன் பையன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனை அப்படியே அவங்களே மொத்தமா குத்தகைக்கு எடுத்துட்டாங்க வெயி. அப்புறம் உன் பொண்ணுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுக்க. எனக்கு என்னமோ செண்பகாவை ராத்திரி இங்க தங்க வைக்கிறது தப்புன்னு தோணுது. பார்த்து செய். பட்டா என்னது இது? இப்படி ஒரு குண்டலை தூக்கி போட்டுட்டு போறான். எனக்கு தலையே சுத்திரும் போல இருக்கு. இருந்தாலும் இருக்கும், அவ அம்மா கறி சொல்லி கொடுத்தே தான் அனுப்பிச்சு வச்சிருப்பா. தெரியாமல உள்ள விட்டுப்புட்டேன்.
ஹலோ ஹலோ இது பியூலா நம்பர் தானே? சாரிங்க, என் பேரு பிரேம். நீங்க சொல்றத வச்சு இந்த ஃபோன் பியூலாங்கிறவங்களோடதான்னு நான் கெஸ் பண்றேன். ஆக்சுவலா நீங்க சொல்ற பியூலா அவங்களோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபோன் நுங்கம்பாக்கத்துல ஒரு ஆஃபீஸ் வாசல்ல கிடந்துச்சு. நான் தான் எடுத்து உரியன் கிட்ட கொடுத்துடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். செக் பண்ணி பார்த்தப்ப இந்த ஃபோனோட கால் லிஸ்ட்ல உங்க பேர் தான் இருந்துச்சு. சரி, உங்களை கூப்பிட்டு சொன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்க, ஃபோன் ஒப்படைச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணேன். யாரோ ஒரு அம்மா எடுத்து அஷ்டோத்திரம் லட்சார்ச்சனை எல்லாம் பண்ணாங்க. சரி, நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன். சாரிங்க, அவங்க என் அத்தை. ரொம்ப படிக்காதவங்க, பொண்ணுங்க வேலைக்கு போறதே அதிசயமா பாக்குறவங்க. ராத்திரி நேரத்துல அது ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் அவங்க தப்பா நினைச்சு திட்டிட்டாங்க. ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க. எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பரவாயில்ல, இப்போ இந்த ஃபோனை பியூலா கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. போனை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அவகிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றேன். அவளே வந்து கலெக்ட் பண்ணிப்பா. சரிங்க. சரி, நான் வச்சிடுறேன். யா, ஓகே, பாய். என்ன சென்பா, ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தியா? ஆமா. சரி, போனை எப்படி எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின? நான் எங்க வாங்கினேன்? பின்ன அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்களா? அப்படிலாம் செய்யற கேரக்டர் இல்லையே அது. பவித்ராவை எடுத்துட்டு வர சொன்னேன். என்னது, அவ எடுத்துட்டு வந்தாளா? அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியமாச்சா? இல்ல, எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். கொண்டு வந்து கொடுத்துட்டா. சரி சரி. ஆமா, காலையில உனக்கு எத்தனை மணிக்கு ஆபீஸ்? 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டா டைம் எல்லாம் பாப்பாங்களா என்ன? அப்படி பெருசா ஒண்ணும் பார்க்க மாட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உயர் அதிகாரிங்க இன்ஸ்பெக்ஷன் வர அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுவாங்க. மத்த நல்ல கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுன்னா ஜாலியில அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை வேணுங்கிற அளவுக்கு இருக்கும். செய்யறவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க, ஓபி அடிக்கிறவங்க ஓபி அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்பவும் என் வேலையை கரெக்டா பார்த்து முடிச்சிருவேன். எதையோ பெண்டிங் வைக்க மாட்டேன். இல்லனா ராத்திரி எனக்கு தூக்கமே வராது. எங்க அப்பா வாங்கின பேரை கெடுத்துட கூடாதுன்னு ரொம்ப ஞாபகமா வேலை பார்ப்பேன். நல்ல பழக்கம் தான். எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு இவ எங்க போய் தொலைஞ்சா? என்னம்மா? இங்க வா. வரேன். என்னடா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் போயிட்டு வந்தேன். ஏன் போக கூடாதா? கண்ணுல அப்படியே தூக்க நிக்குது பாரு. என்னங்க என்னங்க, மனுஷனை பாரு, எத்தனை தடவை கத்துனாலும் வர மாட்டாரு. வரண்டி வரண்டி வரண்டி. ஏண்டி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் உன் தொல்லை தாங்க முடியலன்னா தூங்குறவனையும் எழுப்பி ஏண்டி தொல்லை கொடுக்குற? என்னடி உன் பிரச்சனை? உங்க தங்கச்சி மவளை கொண்டு போய் முதல்ல ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துருங்க. என்னது? என்ன நொன்னது? கொண்டு போய் விட்டுட்டு வாரும்னா விட்டுட்டு வாரும். ஏண்டி நீ எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லவே மாட்டியா? புரியுற மாதிரி சொல்ற அளவுக்கு உனக்கு புத்தி இல்லையா? இல்ல நீ சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லையாங்கிறத தெரியல. நீ சொல்லி தானடி நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு அவளை கொண்டு போய் விட சொல்ற? அது ஒரு ராத்திரில என்ன எழுப்பி கொண்டு போய் விட சொல்ற? ஏன்? தொல்லைய கொண்டு போய் தோள் மேல போட்டுக்க கூடாதுன்னு அர்த்தம். எது? எனக்கு புரிஞ்சுக்கிறதெல்லாம் உமக்கு புரிஞ்சிருந்தாதான் நாம என்னைக்கே முன்னுக்கு வந்திருப்போமே. என்னத்த தூங்கலியா? தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க என்னென்னமோ நடக்குது. இதுலயும் நான் தூங்கிட்டேனா விடிஞ்சிரும். அதனால என்னத்த, விடிற வரைக்கும் தூங்குங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிங்க. பார்க்க வேண்டிய வேலையில நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தானமா யோசிக்க வேண்டியிருக்கு. என்னத்த சொல்றீங்க? இல்லம்மா, நீ வாட்டுக்கு ஹாஸ்டல்ல பணத்தை கட்டிட்டு இங்க வந்து தங்கிட்டீன்னா ஹாஸ்டல்ல கட்டின பணம் வீணா போயிரும்ல. வீடு வேற சின்ன வீடு, இதுல எல்லாரும் படுத்து தூங்க முடியுமா? நீ வேணா ஒண்ணு பண்ணு, மாமாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட சொல்றேன். அங்க நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வெள்ளனே குளிச்சு முடிச்சு வந்துரு. வேலை நிறைய கிடக்குது, லேட் பண்ணிவிடாத. போ போ போ, உன் பைய எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரிங்க அத்தை. நீ போமா. என்ன ஆனு வாயை பழந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீரு? எதுவும் வாய்க்குள்ள பேரப்போகுது. முதல்ல கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரும். கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. வண்டி சாவி எடுத்துட்டு வரண்டி. அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வர முடியும்? நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு என்னத்துக்கு சொல்றேனே இந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது.
அந்த திண்ணி பையவள சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பையனை தனியாக கூட்டிட்டு போய் பேசுகிறாளே, குத்தாலத்துக்கு அறைய கூட்டிட்டு வந்தது தப்பத்தம் போச்சு. பார்த்துக்கிறேன். உனக்கு ஏன் பிள்ளை கேட்குதோ? என்ன செல்விக்கா இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன சாமி முட்டியாக்கு ராத்திரில கும்பிடுற? நாங்களே காலையில தான் கும்பிடுவோம். நாங்க காலையிலயும் கும்பிடுவோம், ராத்திரியும் கும்பிடுவோம்க்கா. இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம். நானும் எங்க அம்மாவும் ரெகுலரா கும்பிடுவோம். அப்ப உங்க அப்பா? அப்பா உங்களை மாதிரி காலையில எந்திரிச்சோனே சாமி கும்பிடுவாரு. எங்க வீட்ல ஒரே இடத்துல பழனி முருகன் படமும் அது பக்கத்துல வேளாங்கண்ணி மாதா படமும் இருக்கும். அந்த பக்கம் குத்துவேலுக்கு, இந்த பக்கம் மெழுகுவர்த்தி. Yes, ma'am. Good. நல்ல பழக்கம் தான். இந்த காலத்து பிள்ளைய சாமி கும்பிடுறதே பெரிய ஆச்சரியம். என்னங்கம்மா? நான் கும்பிடுறதுக்கே இவ்ளோ ஆச்சரியப்படுறீங்கன்னா நம்ம பப்ளி மாப்ஸ் கும்பிட்டு பார்த்தா ஐயோ அவ்ளோ ஆசையா இருக்கும். விழுந்து விழுந்து கும்பிடுவாக்கா. அவ விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவ இன்னும் பப்ளி மாசா தான் இருக்கா. பாத்துக்கோங்களேன். அது யார் பப்ளி மாசு? நம்ம செண்பகாதாக்கா. அந்த பிள்ளை கொஞ்சம் பூசணமா இருக்கணும்னா உடனே பப்ளி மாசா? பப்ளி மாஸ் ஏய் செண்பா.